அதான் உனக்கு ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் சொல்லவா? சொல்ல. நபியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாத்துல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ஓகே. பட் உனக்கு தெரியுமா, ஹிந்து ஸ்கிரிப்சர்ல நபியை பத்தி எவ்வளவு டீட்டெயிலா இருக்குது அப்படின்னா, அவருடைய பாப்பாட பேர் இருக்குது, உம்மாட பேர் இருக்குது, நபி வருவார்னு இருக்குது, அவர் எந்த இடத்துல பிறப்பார் அப்படின்னு சொல்றது வரையும் ஹிந்து ஸ்கிரிப்சர்ல இருக்குது. ஹிந்து ஸ்கிரிப்சர். ஆமா. ஸோ இதே விஷயத்த நம்மளோட ஆடியன்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளட்டும். ஸோ அப்போ அவங்க வந்து அதில் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இதை பார்க்கும்போதே எனக்கும் பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கல்கி புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணம் இருக்குது ஹிந்து ஸ்கிரிப்சர்ல. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இருக்கிறதுலே பழமையான ஒரு நூலும் கூட. ஸோ அதுல நபிட தந்தையோட பேர் எப்படி வருது அப்படின்னா, கல்கி புராணம் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 4ல அந்த நபரின் தந்தையின் பேர் விஷ்ணு யாஸ் அப்படின்னு இருக்குது. விஷ்ணு அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு சொல்லுவாங்க ஹிந்துஸ். அதே மாதிரி யாஸ் அப்படின்னு சொல்றது அடியான் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு யாஸ் என்றா கடவுளின் அடிமை. அப்துல்லா அப்படின்னு சொல்றதுதான் நபியுடைய தந்தையுடைய பேரு. அதுக்கு அரபிக்ல பேர் தான் அப்துல்லான்னு சொல்றோம். தமிழ்ல பேர் என்ன? அல்லாஹ்வின் அடிமை, அதாவது இறைவனுடைய அடிமை அப்படின்னு சொல்றதுதான். ஸோ கிளியராகவே இருக்குது, நபியுடைய தந்தையோட பேரு அதுல இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் தான் கல்கி புராணத்துல சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 11ல என்ன இருக்குது அப்படின்னா, ரிஷி வருவார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரிஷி அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா, இறை தூதர் அப்படின்னு சொல்றதுதான் ரிஷின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கிரிப்சர்ல. ஸோ அவங்களுடைய உம்மோட பேரு, அதாவது தாயின் பேரு என்ன அப்படின்னு சொல்றதும் அதுல இருக்குன்னா, கல்கி புராணம் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 11ல தாயின் பேர் சுமதி அப்படின்னு இருக்குது. சுமதி என்றால் அமைதி, சாந்தி அப்படின்னு சொல்லி மீனிங் வருது. அரபியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மோட பேரு ஆமினா. ஸோ அதுல அர்த்தமும் வந்துட்டு அதே அர்த்தம் தான். ஸோ அதே மாதிரி அவர் பிறந்த ஊர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்கா. ஸோ இது கல்கி புராணம் சாப்டர் நம்பர் 2 வெர்ஸ் நம்பர் 15ல சம்பல என்ற ஊரில் பிறப்பார் அப்படின்னு இருக்குது. சம்பல என்றால் அமைதியின் இல்லம், பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது மக்காட அரபிட பேர் வந்து தாருல் அமான் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிட பொருள்ல. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அமைதியின் இல்லம் அப்படின்னு இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம், கல்கி புராணத்துல சாப்டர் நம்பர் 2 வெர்ஸ் நம்பர் 5 4 நெருங்கிய தோழர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. நபியுடைய 4 நெருங்கிய தோழர்கள் கலிஃபாக்கள். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆமா, அப்ப 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுக்கு மேல அதிகமா சமதாவேதம் புக் நம்பர் 2ல சாப்டர் 6 and verse number 8 சொல்லுது என்ன அப்படின்னா, அஹ்மத் இன் இறைவனிடமிருந்து நித்தியம் ஞானம் பெறுவார். அஹ்மத் என்பது எல்லாருக்கும் தெரியும், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேர் தான் அது. சோ இது எல்லாமே நம்ம குர்ஆன்ல இருந்து சொல்லல, இல்ல வந்து ஹதீஸ்ல இருந்தும் சொல்லல. இது எல்லாமே ஹிந்து ஸ்கிரிப்சர்ல ஆக்சுவலா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், வேர்ஸ் நம்பரும் கொடுத்துருக்கோம், எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ ஹிந்துஸ் பீப்புள் நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்களும் போய் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புது விஷயத்தை கத்துக்கிறீங்க.